பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் நல்லவர், அவர் நன்மை செய்கிறார். இம்மட்டும் காத்த தேவன் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, புதிய திறவுகோலை, புதிய வழி நமக்கு காட்டுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அருமையானவர்களே, இதனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவர் நம்புவர்களுக்கு அது தேனிட்ட பணியாரம் போல் இருக்கும். வார்த்தைகளை நம்புவர்களுக்கு அது சுவையான மதுரம் போல் இருக்கும். நம்பாதவர்களுக்கு எதுவும் ஜஸ்ட் வார்த்தையாகத்தான் இருக்கும். தேவ மக்களே, ஆண்டு சொல்றார், என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நான் நோக்கி பார்க்கிறேன். என்னுடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் இருக்கிறது. கிறிஸ்துவர்களாக இருக்கிற நாம், தேவனை நம்புவர்களாக இருக்கிற நாம், தேவனுடைய அந்த வார்த்தையிலே தேவன் இருக்கிறார் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும். அவர் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு ஆண்டும் நாம் விரும்புகிறபடி அவர் பேசுகிறார். அது வாக்குத்தத்தமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம், விரும்புகிறோம். அதற்காக முயற்சி பண்ணி ஜெபிக்கிறோம். அதை இறைவனுடைய சத்தமாக எந்த மனிதன் ஏற்றுக்கொள்கிறானோ, அதற்கு கீழ்ப்படுகிறானோ, அதை முன்னின்று அந்த வார்த்தைக்காக முன்னின்று அவன் தன்னை ஒப்பு கொடுத்து போகிறானோ, அது அவனை ஆசீர்வதிக்கிறது. ஆதியாகமம் புத்தகம் 12:2 ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை கர்த்தர் அழைக்கிறார். அபிராம் என்கிறவனை ஆபிரகாம் மாற்றுகிறார். சாராய் என்பவரை சாராளாக மாற்றுகிறார். ஆபிரகாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகவும் அநேகருக்கு தாயாகவும் சாராளை மாற்றுகிறார். இதைத்தான் இந்த பேரன், ஒன்றுமில்லாத மலடுகளை தான், ஒன்றுமில்லாதவர்களை தான் அவரை நம்பும் போது, ஒரு வார்த்தையை விசுவாசிக்கும் போது அதை ஆயிரங்களாக ஆசீர்வதிக்கிறார். எபிரேயர் 6:14 நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக அழகாக எழுதியிருக்கிறார். தேவ மக்களே, நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்பட்டு பெருகவே பெருக வேண்டும் என்றால் தேவன் சொன்னதை செய்வதற்கு அவர் வல்லவர் என்பதை நாம் முழு நிச்சயமாக நம்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆபிரகாம் ஒரு கல்தையனாக இருந்த போதிலும், விக்கிரகத்தை வழிபடுவனாக இருந்த போதிலும், தேவனை முன்பின் அறிந்திராதவனாக இருந்த போதிலும், அவர் சொப்பனத்திலே, தரிசனத்திலே பேசின வார்த்தையை முழு நிச்சயமாக நம்பினான். முழு நிச்சயமாக நம்பினான். அவன் கடந்து போனான். யோசித்து பாருங்கள், இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போய் ஊழியம் பண்ணென்றாலே நம்மால் போக முடியவில்லை. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு உன் இனத்தை விட்டு, உன் தகப்பன் வீட்டை விட்டு நீ புறப்பட்டு போ. இன்னைக்கு இன்னும் அந்த ஜாதி பற்று, மொழி பற்று, இனப்பற்று நமக்கு இருக்குதான். இந்த ஜாதி சார்ந்தவன், இந்த மொழியை சார்ந்தவன், நான் இப்படிப்பட்டவன். அதனால தான் தேவனுடைய விடுதலை பெற முடியவில்லை. இன்னும் ஜென்ம சுபாவங்கள், தகப்பனுடைய சுபாவங்கள், நாம் எந்த தாய் தகப்பத்தில் பிறந்தமோ அந்த சுபாவங்கள் மாறவில்லை. அதனால்தான் ஜென்ம சுபாவமான மனுஷனும் அறியான். ஆவில்லாதவர்கள் ஜென்ம சுபாவத்தர் என்று யூதா சொல்லுகிறார். நாம் ஆவில்லாதவர்களும் ஜென்ம சுபாவத்தரமாய் இருந்து தேவனுடைய வாக்குத்தத்தங்களை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. அப்ப இறைவன் ஒரு அழியாத தேசத்தை உனக்காக எனக்காக வைத்திருக்கு. அந்த தேசத்துக்காக பயணிக்கும் போது இடையிலே வருகிற எல்லா உலக ஆசபாசங்கள், உலக சிற்றின்பங்கள், அருவருப்புகள் எல்லாம் வெறுத்து தள்ளி எந்த ஒரு மனிதன் நித்திய பயணம் செய்கிறானோ அவனை தான் பெரிய ஜாதியாக மாற்றுகிறான். நமக்கு மாதந்தோறும் ஒவ்வொரு ஆண்டும் வாக்குத்தத்தங்கள் வருகிறது. வாக்குத்தத்தங்கள் அங்கே அழகாய் வருகிறது, அச்சடிக்கப்படுகிறது, பார்ப்பது நல்ல வசனங்கள் டெக்கரேட் பண்ணப்படுகிறது. ஆனால் அது நம் வாழ்க்கையிலே பிரயோஜனப்படவில்லை. ஏன் பிரயோஜனப்படவில்லை? சொன்ன தேவனுடைய வாக்கை நம்புவதற்கு நமக்குள்ளே அந்த விசுவாசம், நம்பிக்கையும் இல்லாதபடினால் தான். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ. கீழே ஆபிரகாம் தேவன் சொன்னபடியே புறப்பட்டு போனான். தேவன் சொன்னபடியே எந்த மனிதன் புறப்பட்டு தன் வாழ்க்கையை நகர்த்துகிறார்களோ, அவர் வாழ்வதற்கு முயற்சிக்கிறார்களோ, புறப்பட்டு போகிறார்களோ, அவங்க வாழ்க்கை அலங்கரிக்கப்படுகிறது, ஆசீர்வதிக்கப்படுகிறது. தேவ மக்களே, ஆண்டவர் இந்த ஆதியாகமம் 12:2 உங்கள் பேரை அவர் பெருமைப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எந்த மனிதனும், ஒரு மனிதன் அவன் பேரை அவனை பெருமைப்படுத்த முடியாது. உலகத்தில் பெருமைப்படுத்தும்படி, அந்த பேர் வரும்படி பல முயற்சிகள் செய்து அந்த பேரே இல்லாமல் தோற்று போன மக்கள் எத்தனையோ பேர் உண்டு. இன்றைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்விலே அந்த உச்சத்தை, வெற்றியை அடைய வேண்டும் என்றால் என்னுடைய பேரை பெருமைப்படுத்தக்கூடியவர் இந்த அண்டத்தை படைத்த இறைவன். ஒரு சாதாரண ஆபிரகாம் என்ற மனிதன் கீழ்ப்படுதலினாலே ஆண்டவருக்கு சிநேகிதனாக மாறினான். ஆபிரகாம் ஆண்டவருக்கு சிநேகிதனாக மாறினான். ஆபிரகாமை கர்த்தர் நேசிக்கக்கூடியவனாய் மாறினார். ஆபிரகாமை பார்த்து தீர்க்கதரிசி என்று சொன்னார். அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை நம்பினார். அந்த அளவுக்கு அவன் நம்பிக்கைக்குரியவனாக இருந்தான். ஆண்டவனை சோதிக்கும் போதெல்லாம் அந்த சோதனையிலே அவன் வெற்றி கண்டவனாக இருந்தான். என்னுடைய வாழ்க்கையில தேவ மக்களே, எதை சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு, கீழ்ப்படிவதற்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை பெருமைப்படுத்தி, நம்மை பேரை பெருமையாக்கி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எந்த நிலைமையில இருந்தாலும்
உங்க வாழ்க்கை வெற்றி அடைய வேண்டும் என்றால் தேவன் ஒரு வழியை காண்பிப்பார். நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை கெடுப்பதற்காக அல்ல, அது தீமையானதற்காக அல்ல, அது நன்மையான வழிக்காகத்தான் நம்மை அழைத்து செல்வார். ஆபிரகாம் அன்றைக்கு அந்த கல்தைய தேசத்திலே அங்கே தேவராகவோடு வாழ்ந்திருந்தால் ஆபிரகாம் என்ற ஒரு வரலாறை, ஆபிரகாம் என்ற ஒரு பெரிய உன்னதனை, ஆபிரகாம் என்ற ஒரு பரிசுத்தவானை, ஆபிரகாம் என்ற ஒரு விசுவாச வீரனை நீ நானும் கண்டிருக்க முடியாது. காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்படுவோம் என்றால் தேவன் நம்மை வைத்து செதுக்க வேண்டிய, நம்மை வைத்து உருவாக்க வேண்டிய, நம்மை வைத்து செய்ய வேண்டிய ஆயிரமான காரியங்கள் இந்த பூமியிலே அவர் வைத்திருக்கிறார். தேவ மக்களே, இந்த வேத வாக்கியத்தின்படி ஆண்டவர் சொல்கிறபடி இடத்தை விட்டு, தேசத்தை விட்டு, தகப்பன் வீட்டை விட்டு நாம் புறப்படும் போது, எதெல்லாம் விட வேண்டுமோ அதெல்லாம் விட்டு புறப்படும் போது கர்த்தர் நம் பேரை அவர் பெருமைப்படுத்துவார். எதிலே நாம் சிக்கியிருக்கிறோம், எதிலே இடர்பட்டிருக்கிறோம், எதிலே தவித்துக் கொண்டிருக்கிறோம், அதிலிருந்து விடுபெற்று தேவன் காட்டுகிற வேண்டிய செல்வம் என்றார் நாம் எதை நினைக்கிறோமோ அதை செய்வார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே உன்னை உங்கள் ஊழியத்தை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் தொழிலை தேவன் பெருக பண்ணுவார். இந்த வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் உங்களை 1000-10,000 ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Amen.